ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் டெட்ஸ்ல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு நிறைய டவுட் கேட்டீங்க. இந்த ரெட் கலர் லிக்விடை எங்க யூஸ் பண்ணணும், எவ்வளவு யூஸ் பண்ணணும், பச்சை கலர் லிக்விடை எங்க யூஸ் பண்ணணும், எவ்வளவு யூஸ் பண்ணணும் கேட்குறீங்க. இந்த ரெட் கலர் லிக்விட் வந்து பாத்ரூம்ல இருக்க உப்பு கரிசில வந்து ரிமூவ் பண்ணும். இந்த பச்சை கலர் லிக்விட் வந்து கிச்சன்ல இருக்கிற அழுக்கு கறியை ரிமூவ் பண்ணும். இந்த ரெண்டு லிக்விடு தொடறதுக்கு முன்னாடி கிளவுஸ் மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளவுஸ் எதுவும் இல்லாத பட்சத்துல ஏதோ ஒரு கவர் கையில மேல போட்டுக்கோங்க. பாத்ரூம்ல இருக்கிற உப்பு கறி எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி காட்ட போறேன். எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு சொல்லி காட்ட போறேன். அதுக்கு முதல்ல ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதிகப்படியாக உப்பு கறி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லிக்விட் ஊத்திக்கோங்க. இந்த ரெட் கலர் லிக்விட் அதிகமாகவும் இந்த கிரீன் கலர்ல ஒரு மூடி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கோங்க. இப்ப வந்து ரெட் கலரும் பச்சை கலர்லயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரெஸ் எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அழுக்கு கரை இருக்கோ அங்க அப்ளை பண்ணுங்க. கிச்சன்ல இருக்க அழுக்கு கரையை ரிமூவ் பண்றதுக்கு இந்த பச்சை கலர் லிக்விட் மட்டுமே போதும். ரெட் கலர் லிக்விட் தேவையில்லை. அதுக்கு பல தண்ணி தேவைப்படும். பச்சை கலர் லிக்விட அழுக்கு கரைக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கோங்க. டம்ளர் தண்ணி பண்ணதுக்கு அப்புறம் ப்ரெஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அழுக்கு கரை இருக்கோ அங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டெட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டெட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.